ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இதுவரையிலும் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் வாக்குதன குடும்பஸ்தானத்திற்கு மாறி வருகிறார். அதாவது 2வது வீட்டுக்கு வராரு. அதனால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு மாதிரி டென்ஸ்டாகவே இருந்திருப்பாங்க. ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும், பணி சுமை அதிகமாக இருந்திருக்கும், வேலையில் ரொம்ப பெரிய கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருந்திருக்கும், நிறைய கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிருப்பீங்க, குடும்பத்துலேயும் சில பிரச்சனைகள்லாம் வந்திருந்திருக்கும். இதை எல்லாத்தையுமே தாண்டி இப்போ ரிஷப ராசியில் இந்த குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஃபஸ்ட்டு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த ரிலீஃப் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பெருமூச்சு விடக்கூடிய லெவலில் இருக்கும். அதே போல் இந்த குரு பகவான் உட்கார்ற இடத்த விட பார்க்குற இடத்திற்கு தான் பலம் ஜாஸ்தி. அப்போ அவர் பார்க்குறதே பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்குறாரு. உங்களுடைய 6வது வீடு அது. 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அது உங்களுடைய 8வது வீடு. அதே மாதிரி 9ஆம் பார்வையாக என்ன செய்கிறாருன்னா மகர ராசியை பார்க்குறாரு. அது உங்களுடைய 10வது வீடு. இப்போ இது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்? இது வரைக்கும் பனி சுமை அதிகமாக இருந்தது இல்லைங்களா? இப்போ குரு பகவான் பார்க்குற பொழுது பனி சுமை இருந்தாலும் நீங்கள் சஞ்சலப்படக்கூடிய லெவலில் அது இருக்காது. அப்போ உங்களுக்கு வேலை அப்படின்றது கொஞ்சம் ஈஸியஸ்ட் ஒரு ப்ராசஸாக தெரியும். எவ்வளோ பெரிய வேலை கொடுத்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கக்கூடிய தன்மையும் டென்ஷனே ஆகாத தன்மையும் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். அப்போ வேலையில் பிரச்சனை இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு சேலரி ப்ராப்ளம் இருக்காது. பொதுவாகவே ஃபினான்ஸில் பிரச்சனை இல்லை அப்படின்னாலே மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருப்பாங்க. மெயினான ப்ராப்ளம் ஃபினான்ஸ். அதில் குரு பகவான் உங்களுக்கு பணம் வரக்கூடிய இடத்துல உட்கார்றார். அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதீத பணத்தையும் அதீத லாபத்தையும் உங்களுக்கு அள்ளித்தரும். அப்போ இந்த 6ஆம் இடம் பலமாகுது. 6 பலமாகும் பொழுது இன்னொரு விஷயமும் இங்கே இருக்குது. கடன் சேரக்கூடிய வாய்ப்பும் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆடம்பர செலவுகளை கம்மி பண்ணணும், கடன் சேர்க்கக்கூடாது. ஒருவேளை கடன் சேர்ந்தால் அதை நீங்கள் சுப கடனாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு நல்லது. ஒரு ஹோம் லோனாகவோ இல்லை ஒரு வெஹிக்கிள் லோனாகவோ ஏதோ ஒன்று நீங்கள் மாற்றிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வேறு எதுக்காவது அந்த ஆடம்பர செலவுகளுக்குள்ளே இறங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடன் அடையிறதுக்கு கொஞ்சம் சிரமமாயிடும். அதனால் நீங்கள் உங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்து ஒரு திட்டமிடல், ஒரு பிளானிங்கோடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த 6ல் ஏற்படக்கூடிய கடனானது உங்களுக்கு சுப கடனாக மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோய் ஸ்தானம். இப்போ அதை பார்க்குறாரு குரு. அப்போ இது வரைக்கும் நோய் இல்லாமல் இருந்ததுன்னா இனிமேல் வருமா அப்படின்ற சிந்தனை வேண்டாம். எப்போ குரு பார்க்குறாரோ இதுவரையிலும் இருந்த இந்த நோய் தாக்கங்கள் எல்லாமே விலகிடும். இப்போ உங்களுக்கு நோயின் தாக்கம் குறையும், ஆரோக்கியம் மேம்படும். இப்போ உங்களுக்கு அது 6ஆம் இடம் அப்படின்ற பொழுது சில பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். சிலருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் ஒரு செகண்ட் ஃபேஸ் போகிற மாதிரியான நிலை உருவாகும். அது எல்லாமே இந்த குரு பகவானுடைய பார்வையினால் தடுக்கப்படும். அப்போ இந்த 6 உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும். அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய 8வது வீட்டை பார்க்குறாரு. அப்போ 8 பார்க்குற பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 8 என்பது வம்பு வழக்குக்கான ஸ்தானம். அப்போ இதுவரையிலும் உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேசஸ் இருந்தது அப்படின்னா அந்த நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும். குரு பார்க்குறாரு இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுவார்? அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டை உங்களுக்கு சாதகமாக பண்ணி தருவார். அதே போல் தேவையில்லாத வம்பு வழக்குகள் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு சும்மா தான் போயிருப்பீங்க. யாரோ உங்கள் வண்டியை இடிச்சிருப்பாங்க, அதனால் நீங்கள் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி ஆகியிருக்கும். அப்போ இந்த நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென்ஷனை கொடுத்துருக்கும். ஏன்னா அப்போ ஜென்மகுரு வேற உங்களுக்கு. ஆனால் இப்போ மாறுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த 8வது வீட்டை பார்க்குறதுனால இந்த நிலைப்பாடு அப்படியே மாறிடும். அப்போ இது பிரச்சனை இன்னொருத்தர் மேலே தான் இருக்குது அப்படின்ற நிலை அவங்களுக்கு புரிந்து உங்களுக்கு இது சாதகமாக மாறக்கூடிய நிலை உருவாகும். இது வெறும் இதுக்குன்னே இல்லைங்க, என்ன மாதிரியான ஒரு கேசஸ் உங்களுக்கு இருந்தாலும்
கோர்ட்டு கேஸு நீங்கள் எதுக்கு போகிறதாக இருந்தாலும் இந்த நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும். அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய 10வது இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இந்த தொழில் நல்லா இருந்தது அப்படின்னாலே போரும், உங்களுக்கு லாபம் அதிகமாகும். ஏன்னா லாபஸ்தானத்தில் ஏற்கனவே லாபஸ்தானாதிபதி சனீஸ்வரன் அங்கேயே ஒரு வீட்டில் மூல திரிகோணம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு. அதனால் உங்களுக்கு தொழில் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ரென்தன் ஆகிடுவீங்க, சேமிப்பு உயரும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்க போகுது. இது வரைக்கும் கொஞ்சம் சஞ்சலத்தோடு இருந்திருப்பீங்க. அதனால் கொஞ்சம் ஆன்மீக பயணங்கள் போகிறது அப்படி இப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஓடக்கூடிய நிலை அப்படின்றது உருவாகும். அப்போ இது இந்த 1 இயர் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடிய நிலை அப்படின்றது இருக்குது. அதனால் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா தொடர்ந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை மாற்றம் இதோட எனக்கு பெஸ்ட்டான ஒரு சேலரி கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு தொழில் மாற்றம் அப்படின்றது இருக்கான்னு கேட்டிங்கன்னா தொழில் மாற்றம் அப்படின்றத விட உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அப்படின்றது அதிகமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் முன்னேற்றத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபினான்ஷியலாக நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய வகை இது 2 தான். ஒன்று உத்தியோகம், இன்னொன்று பிஸ்னஸ். அதனால் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த கம்மிங் அப் 1 இயரும் இதன் மூலம் ஏற்படக்கூடிய சேவிங்ஸ்னால அனதர் ஒரு 2 இயர்ஸும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிளான் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த 1 இயரில் நீங்கள் ஒரு செட்டில்டு லைஃப்க்கு போகலாம். அப்போ எங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு மேஷராசிக்காரர்கள் நினைப்பீங்க. ஆனால் இது உங்களுக்கு பொது பலனே. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளை பொறுத்தும் குருவுடைய பொசிஷனை பொறுத்தும் இந்த பலன்கள் மாறும். இதை விட சுப பலன்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து சில பலன்கள் மாறதான் செய்யும். அதனால் இது பொது பலன் தான். அதே மாதிரி குரு பகவான் வாக்குதன குடும்பஸ்தானத்திற்கு வரும்பொழுது ஒரு விஷயம் நல்லாவே சொல்லலாம். எப்பயுமே இந்த 2, 5, 7, 9, 11 இந்த ஸ்தானங்களில் குரு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்தானங்கள் இது. அப்போ குருபலம் வந்துருச்சின்னு சொல்லக்கூடிய ஸ்தானங்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு மேரேஜுக்கு பார்க்குறீங்களா? தாராளமாக பார்க்கலாம். கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எல்லாமே சாதகமான ஒரு காலமாக இது இருக்குது. அதனால் இந்த 1 இயரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு மிகப்பெரிய சுப பயிற்சியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இப்போ எங்களுக்கு எல்லாமே நல்லா தானே இருக்குது, அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மேஷராசிக்காரர்கள் யோசிக்கிற பொழுது இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சனீஸ்வரனுடைய நிலை சாதகமாக இருந்தாலும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாருமே ஆன்மீக வழிபாட்டில் கொஞ்சம் அதிகமாக ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் பொதுவாக வியாழக்கிழமையில் குரு பகவான் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. பொதுவாக சின்னதாக ஒரு நவகிரகம் உள்ள கோவிலாக இருந்தால் கூட போதும், நீங்கள் அங்கே போயிட்டு குருவுக்கு விளக்கேற்றிட்டு வரலாம். இது நீங்கள் டெய்லி கூட செய்யலாம். இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு சாதகமான பயிற்சியாக இருக்கிறது. அதனால் இந்த பயிற்சியினுடைய பலனை மேலும் அடைவதற்கு சின்னதாக இருக்கக்கூடிய கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே நவகிரகம் இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமையில் அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு விளக்கேற்றுங்க. நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்யும் பொழுது உங்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் ஏற்படும். அதனால் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் இந்த 1 வருஷத்துக்குள்ள உங்களால் முடிகிற பொழுது தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரரை போய் ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வாங்க. நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய சுப பயிற்சியாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எல்லாமே பொது பலன் தான். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும். உங்களுடைய ஜாதகத்தின் தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் பிரசனம் மற்றும் வேத ஜோதிடம் பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுடைய ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.